தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் லூக்கா 15 ஒரு 1-2 வசனங்களை நான் உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன். உங்களை சற்று ஞாபகப்படுத்தி விடுறேன். 17 லூக்கா 15, 17, 18, 19. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுதே அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினா சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமே உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்றான் என்று சொல்லி பாருங்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு கெட்ட குமாரனை பற்றி நம்ம பார்க்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. அதுல இளைவன் வந்து தன்னுடைய சொத்து, எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தெல்லாம் தாரும், எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை தாரும் சொல்லி வாங்கிட்டு, இவன் வந்து கெட்ட பழக்க வழக்கத்துல இவனுடைய ஜீவியம் சரியில்லாம பாவத்துல வாழ்றவனாக தூர இடத்துல போட்டு தன்னுடைய கையில இருந்த எல்லா ஆஸ்திகளையும் பணங்களை எல்லாம் செலவு பண்ணிட்டு, தன்னுடைய கூட்டாளி எல்லாம் கூட கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் செலவு பண்ணிட்டான். ஆனா இவனுடைய கையில பணம் இருக்கிற வரையும், அந்த ஆஸ்திகள் இருக்கிற வரையும் எல்லாரும் கூட்டாளிகளாம் ஃப்ரெண்ட்ஸுகளாம் எல்லாரும் நல்லா கூட நல்லா எல்லாரும் சந்தோஷம் கொண்டாடினாங்க. ஆனா அவன்கிட்ட எல்லாமே போன உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இவனுக்கோ பசி, கஷ்டம், நெருக்கம் ஒன்றும் இல்லை, கையில ஒண்ணுமே கிடையாது, சாப்பாடு எதுவுமே கிடையாது. என்ன பண்றதுன்னு எந்த வேலையும் கிடைக்கல, வேலையும் செய்ய முடியல. ஆனா ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு அதாவது அவனும் வந்து நிறைய வந்து பண்டிகைகள், ஆடு மாடுகள்லாம் வச்சிருந்துட்டு போனா இருக்கும். அதுல பண்ணி மேய்க்கிற வேலையை எடுத்துக்கிட்டான். அவன் பண்ணி மேய்க்க சொல்லி வந்து வேலையை கொடுத்தான். பணியை கொண்டாந்து இவனுக்கு சாப்பாடு ஏற்ற ரொம்ப சாப்பாடு அவன் கொடுக்கல. இவன் செய்யற வேலைக்கு பண்ணி மேய்க்கிறவன் தானே, எந்த வேலை மதிப்பாங்க. அதனால சாப்பாடுலாம் சரியா அவனுக்கு கிடைக்கிறவங்க இருக்கு. ஆனா அவனுக்கு பசி, அந்த பண்ணிக்கு இருக்கிற தவிடெல்லாம் தின்றதுக்கு தின்ன போற நேரத்துல அவன் பார்த்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதையும் அடிக்கிறான். ஏன் பண்ணிக்கு இருக்கிறப்ப சாப்பாட்டையும் சாப்பிட்டேன்னு சொல்லி அடிக்கிறான். அப்ப இவனுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம அப்பாட்ட போட்டு எத்தனை கூலி ஆளுங்க, எத்தனை வேளாளுங்க நல்ல பூர்த்தியான நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றாங்க, நம்ம அப்படி பண்ணி கொடுக்குற சாப்பாடு கூட நமக்கு கிடைக்கல, இதை சாப்பிட்றது கூட நம்மளை அடிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு அப்பதான் தெளிவு வருது. தெளிவு வந்து உடனே சொல்றான், நீங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா நமக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் நான் வந்து பாவம் செய்துட்டேன், இனி நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் வந்து தகுதி இல்லை, உங்களுடைய வேளாண்களோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அவன் கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொஞ்சம் அவனுக்கு வந்து நிறைய சனிக்கிழமை கொடுத்து அவனுக்கு ரொம்ப போராடுறான். வந்து அப்ப மூத்தவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. பாருங்க, இதான் வந்து பாக்குறேன். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல 15 லூக்கா 15:10 சொல்றான், அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களை சொல்லுகிறேன் ஏசாப்பா சொல்லியிருக்காரு. இதே போல நீங்க ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கலாம், பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை சேர்த்துக்கிறார். மனம் திரும்பணும். மனதிற்கு ஆண்டவரே நமக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன், உங்களோட பாவத்தை நீங்க அவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு விட்டா ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போதே அவருக்கு உங்க மேல சந்தோஷப்படுவார். அருமையான சகோதரர்கள, இதை கேட்கிற பிள்ளைகளா நீங்க கூட சில வேளை உங்களோட பெற்றோர்களை விட்டு உங்களோட குடும்பத்தினர்களை விட்டு ஏதோ ஒரு தேசத்துல போய் நீங்க இருக்கலாம். வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீ இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சு கொடுத்துக்கலாம். அப்பா அம்மா உங்க மேல வந்து அக்கறையா தான் இருப்பாங்க, பாசமா தான் இருப்பாங்க. நீங்க மனம் திரும்பி அப்பா அம்மா கிட்ட வந்தா உங்களை ஏற்றுக்கிடுவாங்க. அதே போல ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொண்டு உங்க மேல மனதுருக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வைத்துவாரு. நீங்க அவங்களோட பிள்ளையாக வாழலாம், அப்பா அம்மாவுக்கும் நீங்க பிள்ளைகளாக வாழலாம். இதை கேட்கிற நீங்க யாராலும் சரி, எந்த பாவத்துல வாழ்ந்தாலும் சரி, நீங்க ஏசப்பாட்ட மனம் திரும்புவாங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்க மேல சந்தோஷப்படுவாரு, உங்க மேல ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதுன்னு தான் பரலோகத்திலே கொண்டாட்டம் உண்டாகும் தேவ தூதர்களாம். அதே போல இதை கேட்கிற யாராலும் சரி, இன்றைக்கே நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்பி நீங்க வாழ்வதே ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். பரிசுத்தமான பிதாவே ஸ்தோத்திரம் நன்றி ஏசப்பா. அப்பா அந்த வார்த்தையை கேட்ட முகத்திலே நீங்க ஆசீர்வதிக்க. இந்த கெட்ட குமாரன் போல யார் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இருக்கிறார்களோ, ஆண்டவரே அப்பா தூர இடத்துல இருக்கிறார்களோ, ஏசப்பா எல்லாரும் மனத்திற்கு வரத்துக்கு நீங்க உதவி செய்ய. யார் நம்மிடத்தில் வர்றார்களோ அவர்கள் ஏற்றுக்கொண்டு நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஏசப்பா நீர் பெரிய செய்யும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமான பிதாவே.